guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம ஸ்டோன் வெச்சு நெக்லஸ் செட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, எப்பவும் போல கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மண்ணை நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் வந்து பபிள்ஸ் எதுவும் இல்லாம வரும். இப்போ வந்து நல்லா கீழே வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து தேய்க்கும் போது ரெண்டு பக்கம் திருப்பிட்டு தேய்க்கணும். அப்பதான் கிராக் எதுவும் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாட்டிலோட ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சென்டர் பீஸ் மட்டும் செஞ்சு டிசைன் பண்ணி பின்னெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு பீஸ் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா வரும். நான் வந்து அப்படியே ஃபுல் செட்டையும் செஞ்சு அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் தனித்தனியாக கூட ட்ரை ஆக விட்டு செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பீஸை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஆஃப் மூன் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும். அதுக்கு அடுத்தது நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கலாம். நிக்ரோம் ஒயரை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒன்றா யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாலிபாப் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம் யூ ஷேப்பில். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடியும். அதனால இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 15 பீஸ்லேருந்து 16-17 பீஸ் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, சென்டர் ரவுண்டு, அதுக்கு வந்து சைடில் ஒரு 3 யூ ஷேப் பின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 பின்னு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து கீழ் பக்கமாக வச்சுட்டு அதுக்கு சைடில் வந்து நாம் 2 பின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில். இதே மாதிரி அந்த ஆப்போசிட்லையும் நம்ம வந்து 2 பின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சென்டர் பீஸ்க்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ரீஃபில் எடுத்து அதோட ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நான் வந்து சென்டராக பார்த்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது நைஃப் யூஸ் பண்ணி நேராக அந்த ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு சென்டராக பார்த்து கரெக்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆஃபாக கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடில் இருக்கிற ஆஃப் மூன் ஷேப்க்கு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் எந்த ரவுண்ட் ஷேப் வச்சு நம்ம வந்து மூன் ஷேப் கட் பண்ணுமோ அதையே வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழ் பக்கத்தில் குட்டி குட்டி லைன் மாதிரி ஒரே சமமான கேப் விட்டு போட்டுக்கலாம். இதை வந்து நைஃப் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது மேல் பக்கமும் அதே நைஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து சரியான கேப் விட்டு குட்டி குட்டி லைன் நம்ம போட்டுக்கலாம். இதே போல் இன்னொரு பக்கம் சைடுக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். 2 பக்கம் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி நிக்ரோம் ஒயர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பீஸையும் சென்டரில் இருக்கிற ரவுண்டோட ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 சைடில் வந்து 2 நிக்ரோம் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து யூ ஷேப் பின்னு போட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே நம்ம வந்து ஒரு பீஸ், அதாவது சென்டரில் இருக்கிற ரவுண்டை வந்து செஞ்சு அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சைடு பீஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக அந்த நிக்ரோம் ஒயர் வந்து அந்த பீஸில் ஜாயின் ஆனதுமே இந்த மாதிரி கம்பி வச்சு உள்ளே அழுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பொறுமையாக கையில் பிடிச்சிட்டு நிக்ரோம் ஒயரை யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மூன் ஷேப் ஆஃப் மூன் ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 நிக்ரோம் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கீழ்ப்பக்கம் சென்டரில் இருக்கு இல்லைங்களா ரவுண்ட் ஷேப், அதுக்கு வந்து கீழ்ப்பக்கம் 3 நிக்ரோம் ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அது எவ்வளோ கேப் விட்டு ஜாயின் பண்ணுமோ அதே கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குழியில் வச்சு எடுத்த லாலிபாப் பீட்ஸை வந்து சென்டரில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்புக்கு மேல் பக்கத்தில் ஒரு 3 பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பீட்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் வந்து ட்ரை ஆகும்போது ஒன்று மேலே ஒன்று வராமல் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து இதை ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரை ஆக விட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து லைட்டாக ஆரஞ்சு கலரில் பேக் ஆகிருக்கு. இப்போ வந்து நாம் எடுத்ததுமே பிளாக் கலர் பெயிண்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம வந்து லைன் எல்லாம் போட்டிருக்குமோ டிசைன் பண்ணியிருக்குமோ அங்கே மட்டும் நம்ம வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிசைனுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும், அப்படியே எடுத்து பெயிண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோன்னா ரொம்பவே திட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. அதனால் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாம் பெயிண்ட் பண்ண பிளாக் கலர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இன்னொரு பெயிண்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேப் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நான் வந்து ஆன்டிக் கோல்டுலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த லைனு அந்த ரவுண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுட்டு சென்டர் பார்ட்டில் மட்டும் நம்ம வந்து இந்த ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நார்மல் கோல்டு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. குட்டி குட்டி பிளேஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில், பேக்கில், அதுக்கப்புறம் சைடில் பீட்ஸ்க்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபெவி பாண்ட் கம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டோன் வாங்குகிற ஷாப்லேயே இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்குன்னே கம் இருக்குது, அந்த கம்மை கூட நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வாங்குகிற மெட்டீரியல்ஸ் கூடவே இந்த ஸ்டோனும் விற்பாங்க. உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபெவி பாண்ட் கம்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். கொஞ்சமாக வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஸ்டோன் வேணுமோ, எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வாங்கி ஒட்டிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணும்போதே இந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுக்கணும். எவ்வளோ கேப் விட்டு லைன் போட்டால் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக ஒட்ட முடியுமோ அவ்வளோ கேப் விட்டு நம்ம வந்து ஒரு லைனும் நம்ம வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம் போட்டு ஒட்டிக்கலாம். ரொம்ப லைட்டாக போடுங்க ஃபெவி பாண்ட் கம்மை. இந்த கம்மை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ½ டே வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். லாஸ்ட்டாக க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸ் இருக்கிறத வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், சின்ன சைஸாக இருக்கிறது. அதுக்கப்புறமா சென்டரில் வந்து இதை விட பெரிய ஸ்டோனாக இருக்கிறத வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், பார்க்க வந்து அழகாக இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஸ்டோன் எல்லாம் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ½ டே வரைக்கும் நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். இந்த கம் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஃபியூஸ் ஒயரை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆஃப் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஒயர் தான். இதில் வந்து நம்ம ஷாப்பில் வாங்கின குட்டி குட்டி பீட்ஸ், ஒயிட் கலர் பீட்ஸை வந்து உள்ளே போட்டுட்டு பீட்ஸு கிட்ட வந்து நம்ம லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நிக்ரோம் ஒயர், அது உள்ளே போட்டு ஒரு 2 சுற்று வந்து நாம் சுற்றிக்கலாம். அந்த கம்பியை வந்து அந்த பீட்ஸை சுற்றி நம்ம வந்து சுற்றணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழே ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா நிக்ரோம் ஒயர்லுமே ஒரு பீஸை வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கியர் ஒயர் எடுத்துக்கலாம். கியர் ஒயரை வந்து நம்ம ஆல்ரெடி பெண்டன்ட்டில் வந்து நிக்ரோம் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து போட்டுட்டு ஆஃபாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நாம் இந்த பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒயர் ஃபியூஸ் ஒயர், அது வந்து ஆல்ரெடி இதில் போட்டு ஜாயின் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடிமேடாக ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 பீஸ் வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெண்ட் கனெக்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஷாப்பில் வாங்கின ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டெரகோட்டாலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் செகண்ட் குழி பீட்ஸ் இல்லைன்னா தேர்ட் குழி பீட்ஸில் செஞ்சு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கடுத்தது 2 கியர் லாக் வந்து எடுத்துக்கலாம். அந்த 2 கியர் லாக்குமே உள்ளே போட்டுடலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கியர் லாக் வந்து நல்லா ஒரு ஓரமாக ஜாயின் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேடை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது வந்து கியர் லாக்கோட ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 2 கியர் லாக்கில் ஒரு கியர் லாக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 கியர் லாக்கை வந்து போட்டுக்கலாம். 2 கியர் லாக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கியர் ஒயரை வந்து அந்த 2 கியர் லாக்குக்கு உள்ளேயுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு பிடிச்சி நல்லா இழுத்தோன்னா நல்லா வந்து டைட் ஆகிடும். ஒரு சின்ன ஹோல்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கட்டிங் பிளேடை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற கியர் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நாம் இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நூலெல்லாம் விற்பாங்க இல்லையா, ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற நூல், அந்த நூல் விற்கிற ஷாப்லேயே கிடைக்கும். இதை வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒரு ஓரமாக வந்து நாம் நாட் போட்டுக்கலாம். டைட்டாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைட்டாக போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நாம் அந்த கனெக்டரை சுற்றி டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த கனெக்டர் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றிக்கலாம். நாம் சுற்றும்போது கொஞ்சம் தூரமாக சுற்றலாம். சுற்றிட்டதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. தூரமாக இந்த மாதிரி சுற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். எப்படி ஸ்டார்டிங்கில் நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த பிராண்ட் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. இதை வந்து நாம் நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி லைன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டதால் எந்த பயம் இல்லாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், பேக் சைடில் வேண்டாம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.